வணக்கம். 25/4/2017 செவ்வாய்க்கிழமை. சித்திரை மாதம் 12ஆம் தேதி சித்தயோகம் கூடிய நாளாகும். இரவு 8:19 வரை சதுர்த்ததசியும் பின் அமாவாசையும். ரேவதி நட்சத்திரம் 9:06 வரையிலும் பின் அஸ்வினி நட்சத்திரம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பலை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும். இன்றைய ராசி பலன்கள். மேசம். வெளியூர் பயணம் இருக்கும். இந்த பயணம் அலுவலகம், வியாபாரத்திற்காகவும் கணவன் மனைவி நண்பர்களுடன் இருக்கும். இன்று பயணம் ஆதாயத்தையும் வருமானம் பணவரவையும் கொடுக்கும். சிலர் கடன் பெற முயற்சி செய்வார்கள். அவர்களுக்கு கடன் உடனே கிடைக்கும். பேசும்போது கவனம் தேவை. பேச்சில் கடுமையும் ஊசி குத்துவது போல் இருக்கும். ஆகையால் கவனமாகவும் அவசரப்படாமலும் பொறுமையாக பேசினால் இன்று எல்லாமே நன்மையாகவே முடியும். வெளியூர் வெளிநாட்டு தகவல்கள் எல்லாம் ஆதாயத்தையும் பணவரவையும் கொடுக்கும். இன்று முகம் பளிச்சிடும். உடல்நிலை சரியில்லாதவர்கள் கூட புத்துணர்ச்சியுடன் இருப்பார்கள். கல்வி படிப்புக்காக சிலர் வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும். வெளிநாடு படிக்க முயற்சியும் இன்று இருக்கும். முருகர் விஷ்ணு வழிபாடும் கந்தசஷ்டி கவசமும் விஷ்ணு சகஸ்கர நாமமும் படித்தல் இன்று நலம் தரும். ரிஷபம். இன்றைய பேச்சும் செயலும் வருமானம் ஆதாயம் பணவரவை கொடுக்கும். எண்ணமும் கவலையும் இழப்புகளை பற்றியும் அதை எவ்வாறு சரி செய்வது முழு கடனை தீர்க்க பற்றியதாகவே இன்று இருக்கும். வீட்டில் கலகலப்பும் மகிழ்ச்சியும் பொங்கும். பிள்ளைகளால் லாபமும் ஆதாயமும் உண்டாகும். அவர்களால் பெருமையும் சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத ஆதாயம் உதவியும் இன்று உண்டாகும். சொந்த ஊரிலும் மதிப்பும் மரியாதையும் கூடும். கடன் தொல்லை இருக்கும். ஆனால் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். தம்பி தங்கை உறவினர்களுக்கு தங்களுக்கு உதவியாகவும் ஆதரவாகவும் ஆதாயத்துடனும் இருப்பார்கள். அக்கம் பக்கத்தினர் கூட உங்களுடன் அனுசரணையாகவும் ஒத்தாசையாகவும் இருப்பார்கள். போன் தகவல்கள் நன்மையும் ஆதாயத்தையும் கொடுக்கும். ஒரு சிலர் போன் இன்று வாங்குவீர்கள். அம்பாள் முருகர் விஷ்ணு வழிபாடும் விஷ்ணு சகஸ்கர நாமமும் படித்தலும் கந்தசஷ்டி கவசம் படித்தலும் இன்று நலம் தரும். மிதுனம். கோயில் வழிபாடு பணம் பெறவும் வருமானத்திற்காகவும் வெளியூர் பயணம் இன்று இருக்கும். எண்ணமும் சிந்தனையும் வருமானத்தையும் பணவரவை நோக்கியே இருக்கும். சாதகமாக கூட இன்று ஏற்படும். பேச்சும் செயலும் ஆதாயத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். அதை நோக்கியும் செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் உள்ளவர்கள் இன்று தந்தையுடன் பேச்சும் அவர்களால் ஆதாயம் ஏற்படும். ஆன்மீக பெரியவர்கள் சந்திப்பும் அவருடைய ஆசையும் முழுமையாக இன்று உங்களுக்கு கிடைக்கும். தந்தையுடன் சந்திப்பு நன்மையை அளிக்கும். வியாபாரம் வேலை இன்று நன்மையாகவே நடக்கும். வேலையை பற்றிய கவலையும் பெற வழிமுறைகளையும் ஆராய்வீர்கள். தாய் அன்பாக இருப்பார்கள். வீட்டில் நண்பர்கள் வருவார்கள். அவர்களுடைய வரவு மகிழ்ச்சியும் உதவியாகவும் இருக்கும். வீடு வாகனம் வாங்க எண்ணமும் வாங்க சென்று பார்த்தும் வருவீர்கள். கடன் பிரச்சனை பற்றிய கவலை இன்று இருக்கும். அம்பாள் விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும். கடகம். உறவினர்கள் உடன்பிறப்புகள் மூலம் பணவரவும் ஆதாயம் அடையும் நாள். அவர்களுடன் போன் தொடர்பு ஏற்படும். அது நன்மையாகவே இருக்கும். சிலர் அவர்களுடன் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு கூட வருவீர்கள். வெளியூர் பயணம் இன்று இருக்கும். கடன் கேட்டவர்களுக்கு கடன் உடனே கிடைக்கும். எதிரிகளாலும் கூட இன்று வருமானம் ஏற்படக்கூடிய நாள். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவம் பயனளிக்கும். தெய்வ வழிபாடு நோய் தீர்க்க உதவும். சிலர் போன் வாங்குவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் உள்ளவர்கள் தந்தையுடன் தொடர்பு கொண்டு பேசுவீர்கள். அவர்களின் பேச்சு அரவணைப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். சிலர் நகை போன் கூட வாங்க எண்ணமும் வாங்கவும் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு கடன் சொத்துக்கள் பிரச்சனை மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அம்பாள் பெருமாள் வழிபாடு இன்று நலம் தரும். விஷ்ணு சகஸ்கர நாமம் கேட்டல் இன்று நலம் தரும். சிம்மம். முதலீடு லாபத்தையும் வருமானத்தையும் தரும். நீண்ட நாட்களாக வராது இருந்த பணவரவு இன்று வரும். வீடு சம்பந்தமான பிரச்சனை சாதகமாக பதில் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வுகளை பற்றிய பேச்சும் சந்திப்பும் இன்று நிகழும். இதுவரை ஏற்பட்ட விரைய செலவுகள் குறைந்து சேமிப்பு உயர வாய்ப்பும் வழியும் பிறக்கும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வருமானமும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். மருத்துவ காப்பீடு மூலம் பணவரவு இன்று இருக்கும். இது லாபமாகவும் எதிர்பாராத அளவாகவும் இருக்கும். சிலருக்கு போனஸ் இன்சென்டிவ்ஸ் கிராஜுவிட்டி கிடைக்கப் பெறுவீர்கள். அதற்கான சந்திப்பும் பேச்சும் இன்று இருக்கும். இடுப்பு வலியும் பல்வலியும் சிலருக்கு ஏற்பட்டு விலகும். முருகர் விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும். கன்னி. நண்பர்கள் மூலம் வேலை வாய்ப்பும் தொழிலும் உண்டாகும். அதற்கான சந்திப்பு பேச்சு ஆகியவை இன்று நன்மை அளிக்கும். நீண்ட நாள் கழித்து நண்பர்கள் ஒருவருடைய சந்திப்பு நிகழும். இந்த சந்திப்பு மகிழ்ச்சியும் வேலைவாய்ப்பும் ஆதாயத்தையும் ஏற்படுத்தும். சிலர் தொழிலில் இணைந்து புரிவதற்கான சூழல் உருவாகும். வரன் பார்க்கவும் சென்று வருவீர்கள். காதலர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியும் அன்பையும் வெளிப்படுத்தும். நண்பர்களுடன் இன்று கலகலப்பாக இருப்பீர்கள். வீடு வாகனம் வாங்க எண்ணமும் கணவன் மனைவிக்கு கிடைக்கவும் கூடிய சூழல் ஏற்படும். தாயாரின் அன்பும் கண்டிப்பும்
இருக்கும். அலுவலகத்தில் கொஞ்சம் டென்ஷனை கொடுத்தாலும் நிம்மதியாகவே செல்லும். போன் தகவலால் நன்மையும் டென்ஷனும் இருக்கும். விஷ்ணு முருகர் வழிபாடு இன்றும் நலம் தரும். துலாம், வேலையில் எதிர்பாராத திருப்பமும் தகவல்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களால் செலவும் தகவல்கள் தொந்தரவையும் கொடுக்கும். நகை மூலம் பணவரவு உண்டாகும். அலுவலகம், தொழிலுக்காக கடன் பெற வேண்டிய சூழலும் எண்ணமும் இருக்கும். முயற்சித்தால் கடன் கிடைக்கும். தந்தைக்கு உடல்நலக் கோளாறு ஏற்படும். மேலும் அவர்களுக்கு நோய் குணமாகும். உடல்நலக் கோளாறுக்காக தெய்வ வழிபாடு செய்வீர்கள். சொத்துக்கள் வைத்து சிலர் கடன் பெறுவீர்கள். முகம் இன்று பளிச்சிடும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இன்று புத்துணர்ச்சியாகவும் தைரியம் வீரியத்துடனும் இருப்பீர்கள். கணவன் மனைவி நண்பர்களால் சிறு சிறு வாக்குவாதம் சண்டை உருவாகி மறையும். பெருமாள் அம்பாள் வழிபாடு இன்று நலம் தரும். விருச்சிகம், எதிர்பாராத பணவரவும் ஆதாயம் உண்டாகும் நாள். நீண்ட நாள் உள்ள கல்வி சம்பந்தமான ஆதாயம் இன்று ஏற்படும். பிள்ளைகளால் ஆதாயமும் செலவும் சேர்த்தே இருக்கும். சிலருக்கு வயிறு உபாதைகள் ஏற்படும். எனவே உணவு விஷயத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். பேச்சும் செயலும் வருமானத்தையும் பணவரவையும் கொடுக்கும். சிலருக்கு அதிர்ஷ்டத்தையே உருவாக்கும். நண்பர்கள் உதவியை புரிவார்கள். அவர்கள் கொஞ்சம் கடுமையும் காட்டுவார்கள். நீண்ட நாள் கடன் எதிர்பார்த்தவர்களுக்கு கடன் கிடைக்கும். விஷ்ணு தட்சிணாமூர்த்தி அம்பாள் முருகர் வழிபாடு இன்று நலம் தரும். தனுசு, நண்பர்களால் வேலை தொழில் அமையவும் முன்னேற்றத்திற்கு உதவியும் புரிவார்கள். வீட்டில் நண்பர்கள் சந்திப்பு, அவர்களால் செலவும் ஏற்படும். காதலர்கள் சந்திப்பு நிகழும். கணவன் மனைவிகளிடையே நல்ல அந்யோன்யம் அன்பும் இருக்கும். கணவன் மனைவிக்கு வேலைக்கான செய்தியும் பெறக்கூடிய சூழலும் அமையப்பெறும். வீடு வாகனம் வாங்க மனைவியின் உதவியும் அலுவலக உதவியும் கிடைக்கும். அலுவலகம் வேலை கொஞ்சம் மறதியும் வியாபாரத்தில் கவன சிதறலும் ஏற்படும். ஆகையால் கவனமாக செயல்பட வேண்டும். முதுகு இடுப்பு வலி வரும். அம்பாள் பெருமாள் முருகர் வழிபாடு இன்று நலம் தரும். மகரம், சிலர் கணவன் மனைவிக்கு இன்று போன் வாங்கி தருவீர்கள். வெளியூர் வெளிநாடு சென்றிருப்பவர்கள் இன்று தொடர்பு கொண்டு பேசுவார்கள். அவர்களுடன் சிறு சண்டையும் போடுவீர்கள். நகை கூட வாங்குவீர்கள். நண்பர்கள் கணவன் மனைவியாலும் புதிய நம்பிக்கையும் தைரியம் ஏற்படும். வெளிநாடு தொடர்புகள் மிகப்பெரிய உத்வேகத்தையும் உதவியும் அளிக்கும். வியாபாரம் தொழில் சொத்து போன்றவற்றால் நல்ல தகவல்களும் முன்னேற்றமும் உண்டாகும். மனைவியால் சொத்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் வரும். பண வரவுக்கான தகவலும் உண்டாகும். அம்பாள் விஷ்ணு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் விஷ்ணு சகஸ்கர நாமம் படித்தலும் கேட்டலும் இன்று நலம் தரும். கும்பம், பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் அன்பும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் வராக்கடன் வசூலாகக்கூடிய நாளாகும். எதிரிகளாலும் வருமானம் அடையக்கூடிய நாள். போட்டி பந்தயம் ஷேர் மார்க்கெட் லாபம் உண்டாகும். நஷ்டத்தில் இருந்த பங்குகள் இன்று ஏற்றம் பெறும். மருத்துவ உதவிகளும் காப்பீடு மூலம் வருமானமும் பணவரவும் உண்டாகும். வீடு வாகனத்திற்காக சண்டையும் வருத்தமும் வீட்டில் இருக்கும். வாகனத்தில் சிறு கோளாறு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கொஞ்சம் முன்னதாகவே கிளம்பி செல்லவும். முருகர் விஷ்ணு வழிபாடு இன்று நலம் தரும். மீனம், யோகமான நாள். வரன் பேச்சும் வரன் அமைதலும் வரன் பார்த்தலும் நடைபெறும். வீட்டில் மகிழ்ச்சியும் கலகலப்பும் நிகழும். நண்பர்களாலும் உறவினர்களாலும் நன்மையும் சந்தோஷமும் உண்டாகும். நண்பர்கள் மூலம் தொழில் வேலைவாய்ப்பும் அலுவலகத்தில் நண்பர்களின் உதவியும் புகழையும் பெருமையும் கூட்டும் நாள். கணவன் மனைவிகளுக்கிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் இருக்கும். வீடு வாகனம் வாங்க எண்ணமும் ஆலோசனையும் இன்று இருக்கும். சிலர் வாங்கக்கூட செய்வீர்கள். போன் தகவல்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். இல்லை என்றால் கடுமையான வார்த்தைகள் சாதாரணமாக வரும். எனவே கவனமாக இருந்தால் எல்லாம் நன்மையாகவே இன்று அமையும். பிள்ளைகளினால் பெருமையும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் இன்று அமையப்பெறும். முருகர் விஷ்ணு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும்.